வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தம்பி அம்மா வீட்டுக்கு பக்கத்து வீட்டு தம்பி சின்ன பிள்ளைலேருந்து எல்லாம் ஒன்றா இருந்தேன். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் கண்டித்து வளர்த்த தம்பி அவங்க என்னோட ஹைட்டாக போயிட்டாங்க. இப்போ இவர் பெரிய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. இயற்கை ஆர்வலர். நீங்கள் பாருங்களேன், புங்க மரம் எங்கே பார்த்தாலுமே மரம் வச்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியும் உங்களுக்கு, நெல் கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த மரத்தில் நிறைய குருவி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். கீழே வருது குருவி நிறையா அடையும், அதுக்காக கட்டி வச்சுருப்பாங்க. இதை பாருங்க, நான் போன வாட்டி மரத்தை மட்டும் தான் நான் போட்டிருந்தேன். அப்போ அந்த நெல்லை அவங்களுக்கு காமிக்கல, அந்த நெல்லை காஞ்சிடுச்சு. இங்கே பாருங்களேன், இது எதுக்கு கட்டி வச்சுருக்காங்க. நம்மளாம் நிறைய பேர் இப்போ சாமி ரூமில் கட்டியிருப்பாங்க, நிலைக்கிட்ட கட்டியிருப்பாங்க. இவரை சேவை மனப்பான்மை குருவி வளர்க்கணுன்றதுக்காக. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நெல் இருக்குது. இன்னொன்று குருவியை நான் காமிக்கிறேன். நான் சத்தம் போட்டேன்னா போயிடும் பாருங்க. சவுண்ட்லாம் பாருங்க. எங்கே விட்டு நிற்குது? குட்டி குட்டியா தெரியும், ரொம்ப சின்ன சின்ன குருவியா. நாங்கள் பேசணுன்னா எல்லாம் பறந்து மேலே போயிடுச்சு. ஆனால் சவுண்டு கேட்கும் பாருங்களேன். அதான் நாங்கள் பேச ஆரம்பிச்சோன்னா அதோட சவுண்டு குறைஞ்சிடுச்சு. கூடு காமிக்கவா? இந்த இருக்குது பாருங்க குருவி கூடு. இதில் தான் நிறைய குருவிங்க இருக்குது. இப்போ நாங்கள் இங்கே நின்னோன்னா அவங்க ஆப்போசிட்டுக்கு போய் சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்கு. ஸ்டார்ட். பலா இதில் எப்படி பலா ஆர்வம் வந்துச்சு இப்படி செய்யணும்னு சொல்லு பலா. ஆர்வம்னா இப்போ ஆரம்பத்துலேருந்து நம்ம குருவிகளுக்கு தனியாக கொடுக்கணுங்கிறது ஒரு மனப்பணம் இல்லை. ஆரம்பத்துலேருந்து செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் வருஷம் ஃபுல்லாக கட்டுவோம். இது போன வருஷம் கட்டினது, அதுக்கு முந்தைய வருஷம் கட்டினது. அது இப்போ 3 வருஷம் கட்டிகிட்ருக்கோம். ரெகுலராக நாங்கள் 15 வருஷம் கட்டிகிட்ருக்காங்க வீட்டில். இது 3 வருஷமாக நாங்கள் மரத்தில் அடையிறங்கிறதா 3 வருஷமாக மரத்தில் கட்டிகிட்ருக்கோம். இதெல்லாம் வீட்டில் வெட்டிச்சிருப்போம், வீட்டில் இப்போ அடையிறது இல்லை. அதனால் மரத்தில் கட்டிக்கிறோம். இது மாமா செஞ்சாங்க. முன்னாடி மாமா இருந்தாங்க, அவங்க இப்போ விதைக்கப்பட்டுட்டாங்க. நான் சொல்லுவேன், அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். விதைக்கப்பட்டிருக்காங்க. விதைச்ச விதை இன்னைக்கு பல்வேறு உயிரினங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. ஆடு வச்சுருக்காங்க, குட்டி குட்டி ஆடாக இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். குட்டி ஆடு அங்கே கிட்ட போய் காமிப்பா. இதான் அதுக்கு தனி ஷெட்டு. இந்த பாருங்க, எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நயோனிக்கா மாதிரியே இருக்கு பாருங்களா. நயோனிக்கா ஆத்தா, எங்க ஆத்தா. அவங்க மாமி, சாரி, பாப்பாவுக்கு ஆத்தா, எனக்கு மாமி. இது பாருங்க கோழி குஞ்சு. அந்த வயல் வைக்கல் வெளியில் எடுக்கணும்னா வீணாகுங்கிறதாக நாங்கள் பொட்டில் போட்டு தனியாக அடிக்க வச்சுருக்கோம். ஷெட்டு போட்டிருக்காங்க. அதனால இவங்க ஆடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஒரு 2-3 பேர் சொல்லம்பாளா? கருப்பாயி, தாடி, கருப்பன், கருப்பன், வெள்ளையன். வெள்ளையன் அவங்க குலதெய்வ கோயிலுக்கும் கொடுத்துருவாங்க. 2 1 ஸ்டார்ட். தம்பி மாதிரியே நீங்களும் குருவிக்கு தண்ணியெல்லாம் வச்சுருப்பாரு. இப்போ எல்லாத்தையும் எங்கேயோ வச்சுருக்கிறாரு. அவரு தண்ணியும் வைப்பார், இதுமாரி இறையும் இடுவார். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குருவிகளை மெயினாக குருவிகளை நம்ம பாதுகாப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்காக தம்பி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இது எங்கள் அக்காவுக்காக பிடிச்ச செஞ்சதுக்காக எங்கள் அக்காவுக்காக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். பாலா.